ஐயோ அட்மிஷன் போடுவோம் வரீங்களா, இது வந்து சித்ரா தான் ரொம்ப நாளா அட்மிஷன் போடணும் நீ வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்காக நாங்க போனதா லிட்டில் ஒண்டர்ஸ். இந்த ஸ்கூல் வந்து எக்ஸாக்ட்லி ரஜபதி சால்ல தான் இருக்கு. இதை நடத்துறது வந்து ஒரு ஸ்காட்டிஷ் மாம் தான். அவங்க பையன் ஸ்காட்டிஷ்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். நல்ல அழகா வெல் மெயின்டைன்டு கிளாஸ். சேர் வந்து 2 பிள்ளைங்களுக்கு போட்டிருந்தாங்க. அதுல ஒரு கேர்ளும் ஒரு பாயும் வச்சிருந்தாங்க. அதுதான் என்னோட மோஸ்ட் அட்ராக்டிங். அதுக்கு பிறகு எல்லா ஆக்டிவிட்டி புக்குமே அவங்க ஸ்கூல்ல ஒவ்வொரு பிள்ளைக்கு கொடுத்துட்டு அவங்களே வாங்கி வச்சுக்கிடுவாங்களாம். ஒரு இதுலயுமே எல்லாமே வந்து ஸ்கிரீன் ஃப்ரீ போர்டு தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் பாட்டெல்லாம் பிள்ளைங்க அழகா ஆர்கனைஸ் பண்ணி இருந்துச்சு. பிள்ளைங்க கையை பிடிக்காம அழகா அந்த ஆக்டிவிட்டி சொல்லி கொடுத்துருந்தாங்க. ப்ளூ கலர் இந்த பார்டர்ல போடு அப்படின்னு. பிள்ளைங்க எல்லாம் சிட் டவுன்னா அழகா லைன்ல போய் உட்காருது. இதே மாதிரி பிள்ளைங்களுக்கு நல்ல அழகான பிளே ஏரியாவுமே வச்சிருக்காங்க. பிள்ளைகளுக்கு தகுந்த எல்லா என்வாயர்மெண்ட்டுமே அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது அவங்களோட ஓன் புக்கு அவங்க ஓனா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்களா, அவங்களே டிசைன் பண்ணாங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஸ் அ மதர் நானும் பாடம் சொல்லி கொடுக்கும்போது இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணி ஸ்கிரிப்லிங்ல இருந்து. வேற ஒரு தீதீஸுமே அங்க இருக்காங்க சில பிள்ளைங்களை மெயின்டைன் பண்றதுக்காக. டீச்சருமே ரொம்ப கைண்டா நல்லா பாசமா இருக்காங்க. இங்கிலீஷ்ல தான் எல்லாருமே அங்க பேசுறாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா இப்ப அட்மிஷன் டைம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, நீங்க போய் போடலாம். ஸ்கூல்ல பிளே குரூப்ல இருந்து சீனியர் கேஜி வரைக்கும் வச்சிருக்காங்க. டைமிங் வந்து ஸ்கூல் டைமிங் வந்து 9 to 2. நீங்க இதுல 2 பேட்சஸ் இருக்கு. நீங்க போய் செக் பண்ணுங்க உங்களுக்கு எந்த பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு அவங்க பேட்ச் அலோகேட் பண்றாங்க. அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு நர்சரிக்கு அட்மிஷன் ஒரு பேட்ச் முடிஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. கண்டிப்பா ஒரு தடவை போய் விசிட் பண்ணுங்க. அவங்க வந்து நிறைய கிராஜுவேஷன் டே, ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு நிறைய செலிப்ரேட் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு தடவை பாருங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு.